ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாவக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி ரெடி பண்ணலாம். நிறைய பேர் பாவக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு பேன் இல்ல கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம பாவக்காய் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம இது கூட சேர்த்துட்டு வெங்காயத்துக்குடைய பாவக்காவை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் பாவக்காவும் நல்லா வதங்கின உடனே நம்ம இது கூட மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ மூடி போட்டு வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாவக்கால இருக்க தண்ணி அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது உங்களுக்கு அந்த காய் நல்லா வதங்கிடும். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில நல்லா வதக்கி இருக்கோம். இப்போ பாவக்காய் ஃபுல்லா குக் ஆன உடனே நம்ம கொஞ்சமா புளி இது கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்க்கிறோம், நல்லா இருக்கும் சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடும் போது. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சைட் டிஷ் ரெடி. இதை நீங்க ரச சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா நீங்க சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாவும் நல்லா இருக்கும். பாவக்காவை விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.